வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும். நான் இன்றைக்கு என்ன செய்ய போகிறேன் என்று சொன்னால், சலட் செய்ய போகிறேன். சலட்டுக்கு என்னென்ன தேவையான பொருளோ எல்லாவற்றையும் நாங்கள் சுத்தமாக கழுவி எடுக்க வேணும். உப்பு தண்ணி கொஞ்சம் சேர்த்து தான் நாங்கள் கழுவி எடுக்க வேணும். அது ரொம்ப நல்லது. அதுக்கு பிறகு தண்ணீரெல்லாம் வடிஞ்ச பிறகு நான் எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். என்னென்ன சேர்த்துருக்கேன் என்று சொன்னால், சலாதியில் கேரட், வெள்ளரிக்காய், தக்காளி பழம், வெங்காயம் இதெல்லாம் நான் சேர்த்துருக்கிறேன். சலாது சாப்பிட்றது மிகவும் நல்லது. சலட் உடம்புக்கு ஆரோக்கியம். எங்களோட உடம்பு எடை அளவோடு இருக்கும். உடம்பு பருமனாகாது. எங்களோட பருமனாக இருந்தாலும் எங்களோட எடை குறைக்கிறதுக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் சாலட் சாப்பிட்டு வந்தோம்னு சொன்னால் எங்களுடைய எடை குறையும். என்னென்னு சொன்னால் அதில் லெமன் ஜூஸ், வெள்ளரிக்காய் எல்லாம் நாங்கள் சேர்த்துருக்குறோம். ஆனால் சாப்பிட்றது நல்லது. கண்டிப்பாக சலட் சாப்பிட வேணும். நோயின்றி வாழ்கிறதற்கு சலட்டும் ஒரு மருந்தாக இருக்கும். பாருங்கள், ரொட்டி துண்டுகளை நான் பொரித்து சேர்த்துருக்குறேன். நல்லா இருக்கும். சலட்டோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா இருக்கும். உப்புத்தூள், மிளகுத்தூள், லெமன் ஜூஸ், ஒலிவ எண்ணெய் இதெல்லாம் சேர்த்து தான் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். உறவுகளே, உங்களுக்கு இந்த சாலட் பிடிச்சிருந்தா செய்து சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உறவுகளே, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்ட்டு சொன்னால் எங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். தொடர்ந்து இன்னும் வீடியோஸ் போடவும் ஒரு தூண்டுதலாக இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே. சலட்டை பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்குது. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள்.